கூறினார். அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது இல்லை. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கிறார். நீ அறிவாளியைப் போல் பேசுகிறாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதைப் போல அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான். அரசியல் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய அறிவு ஆகியவற்றை அறநீதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன்